நேயர்களே, இன்றைக்கு சர்வதேச செய்தியில் ஏற்கனவே நம்ம லாஸ்ட்டாக பேசின செய்தி ஒரு 2-3 நாள் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். 2 நாள் ஆயிருக்கு. இப்போது இன்றைக்கு அதற்கான முன்னேற்றங்கள் என்ன? இன்றைக்கு காலையில் கிடைத்த தகவல் முதல் செய்தி, 2 செய்தி. ஒன்று, ரஃபா எல்லை பலஸ்தீனத்திற்காக பொதுமக்களுக்காக திறந்து விடப்பட்டிருக்கிறது. இது ஒரு மாபெரும் வெற்றியாக பார்க்கப்படுகின்றது. நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்ட ரஃபா எல்லையில் தற்போது சர்வதேசத்தின் தலையீடுகளின் அடிப்படையில் பொதுநேய பாவனைகளுக்கும் மனிதநேய அடிப்படையில் ரஃபாவினுடைய பார்டர்கள் வெற்றிகரமாக திறக்கப்பட்டு பொதுமக்களுடைய பார்வைகளுக்காக செல்வதற்காக வழியமைக்கப்பட்டதாக தற்போது நான் அமர்ந்திருக்கிற அந்த நேரத்தில் செய்தி வந்திருக்கிறது. இது பலஸ்தீனியர்களுக்கு மாபெரும் வெற்றி, குறிப்பாக பொதுமக்களுக்கு மாபெரும் வெற்றி. அதனை அடுத்து ரெண்டாவது பார்க்க போகிறது, இஸ்ரேலுடைய ஆய்வாளர் ஒருவர் அல் ஜசீராவுக்கு மிக தெளிவான பேட்டி, தடை செய்யப்பட்ட கத்தாரிலிருந்து செயல்படும் அல் ஜசீராவுக்கு அவர் வழங்கிய செவ்வியில் நாங்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறோம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஹி இஸ் கன்ஃபர்ஸ்டு, வெளிப்படையாக, வித்தவுட் ரிலிக்டன்ட், எந்த விதமான தயக்கமுமின்றி இஸ்ரேல் தோல்வி அடைந்திருக்கிறது, பெரும் பொருள் சேதம் அடைந்திருக்கிறது, வியாபாரங்கள் பாதித்திருக்கிறது. மக்கள் இன்னைக்கும் கூட வடக்கு பகுதிகளில் 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் வரை அல்லது குறைந்தபட்சம் 3 லட்சம் பேர் குடியேற முடியாமல் இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது. ஹமாஸை அழிக்க முடியவில்லை. நாங்கள் கேப்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஹொஸ்டேஜை வெளிக்கொண்டு வருவதற்கு பெரும் விலை கொடுத்திருக்கிறோம். எமது நாடு பெரும் விலை கொடுத்திருக்கிறது என்பதையும் அந்த நடுநிலையான யூத ஆய்வாளர் பேட்டி ஒன்றில் கொடுத்திருக்கிறார் அல் ஜசீராவுக்கு. நாம் சொல்லவில்லை, இதையும் நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணுறவங்க போய் பண்ணிக்கிடுங்க. ரொம்ப முக்கியமாக இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது, துருக்கியினுடைய அரசாங்கம், துருக்கியினுடைய 3 பேரை இவர்கள் எல்லை மீறி லெபனானிலிருந்து உள்ளே வந்ததாக கொலை செய்திருக்கிறார்கள் இஸ்ரேல்கள். துருக்கி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது மட்டுமல்லாமல், தற்போது 15 கால காசாவினுடைய இந்த போர் நிலவி முடிந்து இருந்த போதிலும் டென்ஷன் நிலவுகின்றது. துருக்கியிலே ஹமாஸினுடைய தலைவர் தர்வான் அவர் சந்தித்திருக்கிறார் துருக்கியினுடைய அதிபரை. இரண்டாவது, ஹமாஸினுடைய மற்றொரு தலைவரும் எர்டோகனை சந்தித்து பேசியிருப்பது இப்பொழுது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. துருக்கி ஹமாஸை ஏன் அழைத்து பேசியது? ஹமாஸினுடைய முக்கியத்துவம் என்ன? இது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கிறது. ஹிஸ்புல்லா போன்ற வலிமையான இராணுவம் தோல்வியடைந்ததாக சொல்லப்பட்டாலும், இத்தனை குண்டுகளுக்கு மத்தியிலும் 50,000த்திற்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டு 1,11,000த்திற்கு மேற்பட்டவர்கள் ஊனமுட்டு கிட்டத்தட்ட 50 மில்லியன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 5 பல லட்சம் கோடி டன்கள் ஊரே இல்லாமல் அழிந்து போன பின்பும் கூட வலிமையாக ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் வெறுப்பில்லாமல் நீங்கள் பாருங்கள், அது எப்படி சாத்தியம்? ஒன்றுமே புரியலையே, யாருக்குமே புரியலையே. எப்படிப்பா சாத்தியம்? 15 மாத போர். அந்த 15 மாத போரில் சின்ன குழந்தைகள், வழிபாட்டு தலங்கள், வீடு எல்லாம் நாசமாகி அகதி முகாம்களில் குண்டு போட்டாங்க, ஸ்கூலில் போட்டாங்க. அது சஃபியா மருத்துவமனையுடைய தலைவரை அழைத்து போனாங்க கமாலதுவான் மருத்துவமனைகள் செவிலியர்கள், உலக வரலாற்றில் அதிக மருத்துவர்களும் செவிலியர்களும் கொல்லப்பட்டு இதுதான். இதெல்லாம் நடந்த பிறகும் ஒரு போர் தளபதிகள் 15,000 பேரை புதுசாக ரெக்ரூட் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு தெரியல. அதிகமான பேர் மக்கள் தான் இறந்துருக்கிறாங்க. இவங்க ஒரு 7,000-8,000 பேர் இறந்துருப்பாங்க. ஆனால் 15,000 பேரை புதுசாக சேர்த்துருக்குறாங்க. அப்போ இப்படி ஒரு வலிமையான ஒரு ஹமாஸ் எப்படி வந்தது? அவர்கள் உலகத்தின் பார்வையில் தீவிரவாதிகள், ஆனால் சிலரின் பார்வையில் அவர்கள் தேச போராளிகள். ஆகவே தான் இப்பொழுது எர்டோகன் அவர்களை அழைத்து பேசியிருக்கிறார். ஆகவே தான் இஸ்ரேலுடைய ஆய்வாளர் சொல்கின்றார், மிகப்பெரிய தோல்விக்கு நாங்கள் ஹமாஸை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஹமாஸினுடைய டிமாண்டின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 2,000 பேர் வெளியே வரப்போகிறாங்க. அதில் 737 பேர் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றவர்கள், 24 வருஷமாக சூரிய ஒளியை பார்க்காதவர்கள் எல்லாம் வெளியே வந்து பேசக்கூடிய ஒரு அதிசயம் தற்போது காசாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இத்தனை பால்பட்டு தங்கள் அந்த நிலத்தை முத்தமிட்டு அவர்கள் இறைவனை வணங்கிய நிலையில் ஒரு ஷெட்டு போட்டு குழந்தைகளோடு அந்த பணியிலே படுத்து கிடக்கக்கூடிய காட்சியும் உலகத்திற்கு ஒரு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தோழர்களே. இது முதல்ல. இரண்டாவதாக நாம் பார்க்கின்றது,
அமெரிக்க அதிபருடைய பேச்சு ஒரு வரம்பற்று செல்கிறதா அல்லது அவர் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் பேசுகிறாரான்னு தெரியல. நம்ம ஏற்கனவே பேசணும், அமெரிக்கா கசாவை க்ளீன் அவுட் செய்யணும் அப்படின்னு சொல்லுது. இது ஒரு டிஃபரண்ட் ஜோனாக இருக்கிறது. இது ஒரு டெமாலிஷன் சைட் என்று சொல்கிறார். ட்ரம்ப் ஃப்ளாட்டட் அ பிளான் க்ளீன் அவுட் த கசா ஸ்ட்ரீப் த டெமாலிஷன் சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அழிந்து போன உருக்குலைந்து போன இவற்றை நாங்கள் க்ளீன் அவுட் செய்துவிட்டு புதிய பர்பஸுக்காக செய்ய போகிறோம் என்று சொன்னார். மறுபடியும் அப்படித்தான் சொல்கிறார். இப்போ மறுபடி இது சாத்தியமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஜொர்டானும் சொல்லியிருக்கிறது, ஈஜிப்டும் சொல்கின்றது. நாங்கள் நல்ல காரியங்களில் ஒர்க் டுகெதர் வித் யூஎஸ்ஏ, யார் கத்தாருடைய அப்துல் ரஹ்மான் அல் தானி உடைய அஃபீஷியல் எனவே அல் அன்சாரி சொன்ன கருத்தையும் சொன்னோம். அப்போ 3 நாடுகளுமே 2 நாடு நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறாரு, அன்னைக்கு சொன்ன கருத்து இல்லாமல் இது புதிய கருத்து, நாங்கள் ரீபில்டிங் பண்ண போகிறோம். மறுபடியும் சொல்கிறார், வி டூ எ லாட் ஃபார் தம் அண்ட் தே ஆர் கோயிங் டு டூ இட். ட்ரம்ப் சொல்கிறார், நான் நிறைய செஞ்சோம், இன்னும் நிறைய செய்ய போகிறோம், வி வில் டூ இட். அவங்க செய்வாங்கன்னு நம்புகிறோம். இது என்ன ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு பிரசிடென்ட்டுடைய பேச்சாக இருக்குது. அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மறுபடியும் நாங்கள் நிறைய செஞ்சோம், இன்னும் உனக்கு நிறைய செய்ய போகிறோம்பா, தயவுசெய்து கசாவில் இருந்து 30 லட்சம் பேரும் ஆளுக்கு 15 லட்சமாக ஏற்றுக்குங்கன்னு சொன்னால் இது ஒரு அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட்டுடைய பேச்சா என்பது செல்கிறது. எகிப்த், ஜொர்டான் இந்த அகதிகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தது மட்டுமல்லாமல் இதை க்ளீன் அவுட்னா ட்ரம்பருடைய இந்த ஃப்ளாட்டட் பிளான் டு த க்ளீன் அவுட் காசா ஸ்ட்ரிப் அதை அவங்க ரெஃப்யூஸ்டு டெமாலிஷன் சென்டர். வாஷிங்டனுக்கு வரும்போது இது குறித்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா மறுபடி பேச்சு நடத்த போகிறார். யார் அவர் என்ன பேச்சு நடத்த போகிறாரு? அவருடைய கடும்போக்குவாதிகள் ஸ்மோட்ரிச், அது மாதிரி இத்தாமர் பென்கவீர், மோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் நித்தானியாகு, இவர்கள் அனைவரும் என்ன நினைக்க போகிறார்கள்? அவர்களை வெளியேற்றன்னு சொல்லி சாத்தியமே இல்லை என்று தான் சர்வதேசத்தில் சொல்கிறார். அந்த மண்ணிலிருந்து அவர்களை வெளியே வரவே அவர்களாக வந்தால் உண்டு, மற்றபடி வர முடியாது. உலகம் முழுவதும் அணு ஆயுதங்களை கொண்டு போட்டாலும், இராணுவத்தை கொண்டு போட்டாலும், பம்பர் பண்டுகளை கொண்டு போட்டாலும், உலக சக்திகள் அனைத்திருத்தினாலும் காசாவிலிருந்து பொதுமக்களை வெளியேற்ற முடியாது என்கின்ற கருத்து வலிமையாக இருக்கின்ற போது மறுபடியும் நான் உனக்கு நிறைய காசு தானே ஏற்கனவே தந்திருக்கேன், நினச்சிப்பாரு, என்னை வெளியேற்று, அவனெல்லாம் வெளியேறுங்க அப்படின்னு அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்ப் 78 வயசில் பேசுகிறது எல்லோருக்கும் புரியல, ஒரு தலை சுற்றக்கூடிய விவகாரமாக இருக்கிறது. இப்பொழுது எகிப்தினுடைய பிரசிடென்ட் சிசியினுடைய கருத்தை பாத்தல் சிசி என்ன சொல்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் பேசிய அரபு மொழியில் உள்ளதை ஆங்கிலத்தில் வந்ததை அப்படியே நாம் அப்படியே சொல்லுவோம். அவர் சொல்கிறார், நான் மீண்டும் சொல்கின்றேன். யார்? எகிப்தினுடைய அதிபர் சொல்கிறார், நான் மீண்டும் சொல்கின்றேன், இது எகிப்தினுடைய தேசிய பிரச்சனையாக உருமாறும். எகிப்தில் தேசிய பாதுகாப்புக்கு இது அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். எகிப்து மக்கள் இதை the people of எகிப்து never can be tolerated அப்படின்னு சொல்கிறார். இந்த மூவை அவங்க ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள், பெர்மிஷன் கொடுக்க மாட்டார்கள் என்று எகிப்தினுடைய அதிபர் சிசி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதே நேரத்தில் நாங்கள் ட்ரம்போடு இணைந்து செயல்பட தயாராக இருக்கின்றோம். யார் சொல்கிறா? எகிப்து அதிபர். உண்மையில் தீர்வு என்பது அமெரிக்காவினுடைய கூட்டாளி சொல்கிறார். எகிப்து உண்மையிலே தீர்வு என்பது என்ன தெரியுமா? காசாவிலிருந்து இவர்களை எங்களுக்கு அழைப்பதில்லை, எங்கள் நாட்டுடைய செக்யூரிட்டி நம்ம சிக்கலில் இருக்குது, எங்கள் நாட்டுடைய மக்கள்லாம் போராட ஆரம்பிச்சிருவாங்க, இது எங்களுக்கே பெரிய ஆபத்து. ஆனால் உண்மையிலே தீர்வுன்னு ஒன்று இருக்குன்னா இட்ஸ் ஒன்லி த 2 ஸ்டேட் சொல்யூஷன். அதுதான் இரட்டை 2 நாடுகள் தீர்வு தான் சொல்யூஷன். பலஸ்தீனத்திற்கு விடுதலை கொடுங்கள் என்று அழகாக சொல்லிட்டு இதுதான் நிரந்தர தீர்வுக்காக சொல்யூஷனாக இருக்கும் என்று அவர் சொன்ன பிறகு இப்பொழுது அமெரிக்கா என்ன செய்ய போகிறது? அமெரிக்கா ஒரு யூத பிரதிநிதியாக இவருடைய கூட்டாளியான ஸ்டீவ் விட்காஃப் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இதை பார்த்துட்டு 10-15 வருஷம் ஆகும் இதையெல்லாம் சரி செய்வதற்கு, இதில் 5 வருஷம் சாலிட் பிளான் இம்பாசிபிள், 10 வருஷம் ஆகும் என்று அவர் சொல்கின்றார். ஒரு அற்புதமான கடற்கரை தளம். இப்பொழுது இந்த தளத்தினுடைய செக் போஸ்ட்டுக்கு ஆட்கள் எடுக்கிறார்கள். அமெரிக்காவிலிருந்து 100 பேரை முதல் கட்டமாக அங்கே வைக்கிறார்கள். அமெரிக்கா காசாவில் உள்ளே நுழைந்திருக்கிறது. காசாவினுடைய செக் போஸ்ட்டை அவர்கள் கைப்பற்றிருக்கிறார்கள். அங்கே 100 பேருக்கு ஒரு நாளைக்கு 1000
டாலர், அமெரிக்க டாலர் சம்பளம் கொடுக்குறாங்க. $10,000 என்னமோ அவர்களுக்காக மற்ற விஷயங்களுக்காக அட்வான்ஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி ஒரு மாறி வரும் களச்சூழல் காசாவில் காணப்படுகின்றது. தோழர்களே, இப்போ நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்குது. பலஸ்தீனர்கள் தொடர் வெற்றியை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம ஸ்டீவ் என்வேருடைய இந்த கருத்துப்படி அங்கே மொத்த டெமாலிஷில் 5 கோடி கிலோ, 50 மில்லியன் டன், 1 மில்லியன்னா 10 லட்சம் கிலோ, 10 மில்லியன்னா 1 கிலோ, ஒரு கோடி, அப்போ 50 மில்லியன், 5 கோடி கேஜஸ் அவங்க வெளியேற்றணும். 15 வருஷம் மேலாகும். இது ஸ்டீவுடைய கருத்து. இந்த நிலையில் 2500 குழந்தைகளை யுஎன் என்ன சொல்லுது, உயிருக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்கிறாங்க. பலருடைய உபாதைகள், உடல் உபாதைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வறுமை, மருத்துவம் இல்லாமல் பல சின்ன குழந்தைகள் உடம்பு கருகி இருக்கிறது. கைகளெல்லாம் தீ பற்றி எரிந்திருக்கிறது. அவர்களை உடனடியாக காசாவிலிருந்து வெளியே கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அறிவித்திருக்கிறது. இவர்களெல்லாம் ஒரு மனிதர்களா என்று கேட்க தோன்றுகின்றது. இதற்கிடையில் 20 வருஷமாக இருந்த இப்ராஹிம் கௌஷா, முகமது அல் அமாவுத்தீன் மற்றும் பலர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த 20 வருஷம் அவங்க அந்த சிறையில் பட்ட கொடூரமான கொத்தடிமைகளாக அவர்கள் பட்டதையெல்லாம் தங்களுடைய நினைவாக இப்பொழுது சொல்கிறார்கள். அவ்வளவு மோசமாக நடத்தப்பட்டோம், அவ்வளவு வல்கரா ட்ரீட் பண்ண செய்யப்பட்டோம், ரொம்ப ஹியூமிலியேஷன், அவமானங்களுக்கு உட்படுத்தப்பட்டோம், பெண்களை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டோம், இளம் பையன்கள் 12 வயசு குழந்தைகளை பயங்கரவாதிகளாக ட்ரீட் பண்ணார்கள் என்று சொல்கிறார். அவற்றில் வெளியே வந்த ஒரு காசாவினுடைய ஹமாஸ் போராளி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், எங்களுடைய தலைவராக இருந்தக்கூடிய முகமது தைஃபை படுகொலை செய்திருக்கிறார்கள், இஸ்மாயில் ஹானி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், இஹியா சின்வார் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், அல் அரூரி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், இன்னும் பலரை படுகொலை செய்திருக்கிறார்கள், எங்களுடைய தாய் இறந்திருக்கிறார்கள். நாங்கள் அடக்க ஸ்தலத்திற்கு சென்று அவர்களுக்காக பிரார்த்திக்கின்றோம். டெய்ஃபை பற்றி சொல்கின்ற போது, ஹீஸ் அவர் லீடர், ஹீஸ் அவர் ஃபாதர், ஹீஸ் அவர் ஷேக், மரணமடைந்த எம்முடைய தியாகிகள் வெற்றி பெறுவார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தோழர்களே, ஒட்டுமொத்தமாக பெஞ்சமின் நெத்தானியாவுடைய அரசு தோல்வியடைந்திருக்கிறது. ஒரே ஒரு தீர்வை மட்டும்தான் அவர்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள், 2 ஸ்டேட் சொல்யூஷன் மட்டும்தான். துருக்கி ஹமாஸை அழைத்து பேசுவது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். இன்னொரு செய்தி இருக்கிறது, லெபனானுடைய போர் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறது அமெரிக்காவில். பிப்ரவரி மாதம், அதாவது இப்பொழுது ட்ரூஸ் தொடரும், ஆனால் அங்கே பிப்ரவரி மாதம் வரைக்கும் அந்த போரில் அங்கே அவர்கள் பிரசன்ஸ் ஆகியிருப்பார்கள். தெற்கு லெபனானிலிருந்து வெளியே வந்தாலும் லெபனானில் அவர்கள் இருப்பார்கள். யார்? யூதர்கள் இராணுவம் இருக்கும், சியோனிச இராணுவம் இருக்கும். எக்ஸ்டெண்ட் அப் டு பிப்ரவரி 2025. இந்த காலகட்டத்தில் ஹிஸ்புல்லா என்ன சொல்லியிருக்கிறன்னா, எங்களை பொறுத்தவரை உடனடியாக போர் நிறுத்த சீஸ்ஃபயரை முடிவுக்கு கொண்டு வரணும், நாங்கள் அடுத்த கட்ட போருக்கு தயாராகி இருக்கிறோம். நாட் இன்ட்ரெஸ்டட் இன் எக்ஸ்டென்ட் சீஸ்ஃபயர். ஹிஸ்புல்லா அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராகி இருக்கிறது. அதே சமயம் ஈரான் மிகப்பெரிய போருக்கு தயாராக இருக்கிறோம். வான் மற்றும் ட்ரோன்கள் அமெரிக்காவை எதிர்கொள்வதற்கும் இஸ்ரேல் எதிர்கொள்வதற்கும் ஷுகாய் விமானங்களை 35 ரகத்தை அவர்கள் எத்தனை வந்தது என்று தெரியவில்லை. ஆக இப்படிப்பட்ட மத்திய தரைக்கடல் அல்லது மத்திய கிழக்கில் பெரும் பதட்டம் ஏற்பட போகின்ற போது என்ன செய்ய போகிறார்? வலிமை இழந்த தேசமாக பணவீக்கமும் ரெசஷனும் இருக்கிற அமெரிக்கா தொடர்ந்து பெஞ்சமின் நெத்தானியாகுக்கு ஆதரவு கொடுக்க போகிறதா? நெத்தானியாகு தோல்வியை இஸ்ரேல் டைம்ஸ் மட்டுமல்ல, இஸ்ரேல் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக உலகத்தில் ஒன்றை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன், அணு ஆயுதங்களாலும் ராட்சச வெடிகுண்டுகளாலும் மனிதர்களின் கண்டுபிடிப்பு மனிதர்களினுடைய மன உறுதியை ஒருபோதும் உடைத்துவிட முடியாது. இதுதான் உலகத்துக்கான செய்தி. அந்த செய்தியை தான் கசா பறைசாட்டுகிறது. இவ்வளவு வலிமை குறைந்து, உடல் இழைத்து, வறுமையாகி, நோய் நொம்பலம் எல்லாம் ஆகியும், உறவுகள் இழந்தும், பிள்ளைகள், தந்தை, தாய், குடும்ப உறவுகள் எல்லாம் இழந்தும், 5 கோடி கிலோ அளவிற்கு மணலாக குவிக்கப்பட்ட தன் சிற்பங்கள், அழகான வீடுகள் அழிந்த போதும் மன உறுதியோடு வரலாற்றில் இப்படி ஒரு சமூகத்தை நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அப்படி ஒரு சூழல் தான் காணப்படுது. இதில் மதத்தெல்லாம் நம்ம பார்த்துடவே கூடாது. காசாவில் வாழக்கூடிய மக்கள்,
இஸ்ரேலில் வாழக்கூடிய மக்கள், அமெரிக்காவில் வாழக்கூடிய மக்கள், லெபனானில் அப்படி தான் நம்ம பார்க்கணும். அவர்கள் இஷ்டத்துக்கு ஒரு மதத்தை பின்பற்றலாம், அதெல்லாம் நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. அது எந்த மதமாக கூட இருக்கலாம். இந்த பாஃபரும் ஒரு மன உறுதிக்கு இன்றைக்கு அவங்க கிடைத்த வெற்றி தான் ரஃபாவுடைய கேட் ஓப்பன் ஆகிருக்கு. அது பெரிய வெற்றின்னு சொல்லப்படுது. மீண்டும் அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.